ரிஷப் பந்துக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக வந்த ஜுரேல் வந்து வெரி வெல் பியூட்டிஃபுல்லாக வந்து செட் ஆகிட்டார், ஃபிட் ஆகிட்டார் அந்த இடத்துல. ராதர் என்னுடைய பார்வையில், நான் வந்து ஒரு விக்கெட் கீப்பிங் எக்ஸ்பர்ட்லாம் கிடையாது, பட் ஸ்டில் என்னுடைய பார்வையில் அவருடைய லெக் சைட் கேதரிங் இன்னும் கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ண வேண்டியிருக்கு. நிறைய ஸ்டால்வர்ட்ஸ்லாம் இருக்காங்க கூட. டிகேலாம் அங்கேயே தான் சுற்றிட்டு இருக்காரு. எந்த டவுட்டாக இருந்தாலும் அவர்கிட்ட கேட்கலாம். அவர்லாம் வந்து வில் கம் ஃபார்வர்ட் டு ஹெல்ப் ஜூனியர்ஸ். அந்த மாதிரி ஒரு ஆள், ஆட்டிடியூட் இல்லாத ஒரு மனுஷன். அவர்கிட்டலாம் ரீச் அவுட் பண்ணலாம். லெக் சைட் கேதரிங் வந்து இன்னும் கொஞ்சம் அவர் ஷார்ட் பண்ணணுமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. பட் இந்த சீரீஸில் இந்த மாதிரியான ஒரு இங்கிலீஷ் கண்டிஷனில் பால் அவ்வளோ வாபுல் ஆகிட்டு இருக்கும்போது அது வந்து என்னுடைய கணிப்பு கரெக்ட் தானாங்கிறத எனக்கே கொஞ்சம் டவுட் இருக்குது. செகண்ட் திங், சிராஜ் மாதிரி ஆட்கள்லாம் வந்து ஆஃப்லைனேங்கிறது நேற்றுக்கு தான் வாழ்க்கையில் முதல் தடவை அவர் பார்த்தார். எப்போ ஆஃப்லைனை பார்த்துட்டு அவுட் ஸ்விங்கில் கான்சன்ட்ரேட் பண்ணாரோ அவர் வேறு போலராக பரிமளித்தார். ஏன்னா அவர் வந்து இன்ஸ்விங்கை நியூ பால் கொடுத்தா கூட கிராஸ் சீம் போடுற ஆள், அதில் வந்து கட்டாஸ் மாதிரி போடுற ஆள், பாலை திருப்புற ஆள். அந்த மாதிரி போட்டு காலில் ஏற்றி அது காலில் கொண்டு வந்து பேட்டில் அடிக்கணுங்கிற இன்டென்ஷன் இருக்கிற ஒரு ஆள் எப்போவுமே டவுன் த லெக் ஸ்டம்ப் போகும் பால். அதுவும் இங்கிலீஷ் கண்டிஷனில் போகணும் லெஃப்டில். அந்த மாதிரி போகும்போது ஒரு விக்கெட் கீப்பருக்கு ஒரு பெரிய தொல்லை தான் அது. அந்த போலர்ஸும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும். பட் கொஞ்சம் அதை ஃபைன் டியூன் பண்ணார்னா நல்லாயிருக்கும். பட் கேட்சிங்லாம் எக்ஸலண்ட்டாக இருந்தது. நான் எப்போவுமே சொல்லுவேன், நான் அடிக்கடி பேசுகிற ஒரு விஷயம் வந்து, டெஸ்ட் கிரிக்கெட்டுன்னு போனீங்கன்னா, ஒயிட் பால் கிரிக்கெட்டை விட்டுருங்க, டெஸ்ட் கிரிக்கெட்டுன்னு நீங்கள் போனீங்கன்னா ஃபுல் ஃப்ளெட்ஜடு பிளேயர் இருக்கணும் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு. இந்த அரை இருக்கக்கூடாது. கேஎல் ராகுலை வச்சுன்னு கீப் பண்ணுறது. ரிஷப் பந்தே நான் ஒரு ஃபுல் ஃப்ளெட்ஜட் விக்கெட் கீப்பர்னு எடுக்க மாட்டேன். ஏன்னா அவரே வந்து 7-3 தான். 7 கேட்ச் பிடிச்சாருன்னா 3 கேட்ச் விட்றாரு. ரொம்ப கஷ்டமானதை டைவடிச்சு பிடிப்பாரு, கைக்கு வரதை விட்டுருவார். ஸோ அவர் அந்த மாதிரி ஃபுல் ஃப்ளெட்ஜட் விக்கெட் கீப்பர் இருக்கணும். போலிங்னு எடுத்திங்கன்னா ஃபுல் ஃப்ளெட்ஜட் போலர் இருக்கணும்.